வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 14 யூனிட் 14 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அமிலங்கள், ஆசிட்ஸ், காரங்கள், பேசஸ் அண்ட் உப்புகள் அந்த யூனிட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல அமிலங்கள், ஆசிட்ஸ் பார்த்தோம். அண்ட் இம்பார்ட்டண்டா அந்த ராஜ திராவகம் அக்வா ரீஜியா அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். அதோட அனிமேஷன்லாம் உங்களுக்கு காட்டேன். ஒரு தங்கத்தை பார்த்தா கரையுது, ஒரு வெள்ளியை போட்டா கரையுது, பலாடியம் பிளாட்டினம் போட்டா கரையுது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலா கரைக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் பேர் தான் அக்வா ரிஜியா, ராஜ திராவகம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பேசஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நான் பேசஸ் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். பட் நம்ம அபிஷியலா நம்ம வந்து கரெக்டா இந்த இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு பேசஸ் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தனால ஆசிட்டுக்கும் பேசஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். டேஸ்ட்ல அண்ட் அதோடைய ரியாக்ஷன்ஸ்ல எல்லாமே. ஓகேவா? ரைட். ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். பொதுவாக நம்ம இந்த இதெல்லாம் படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின். சில பேருக்கு அந்த கொஸ்டின் தோணும், சில பேருக்கு கொஸ்டினே தோணாது. சும்மா ஏதோ கொடுக்குறாங்க, பிறந்தோம், ஸ்கூலில் சேர்த்தாங்க, படிக்கிறோம், எக்ஸாம் வருது, மார்க் வாங்குறோம், அதுக்கு ஒத்துட்டு அதில் ஒரு நல்ல அப்படி இப்படின்னே போயிட்டே இருக்கு. ஆனால் வெறும் மார்க் வாங்குறதுக்கு இல்லை. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி மேரி கியூரி இருக்காங்கல்ல, இவங்கள நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மேரி கியூரி ஒரு முறை சொன்னாங்க, வாழ்க்கையில எதற்கும் பயப்பட தேவையில்ல, அதை புரிந்து கொண்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நத்திங் இன் லைஃப் இஸ் டு பி ஃபியர்டு, இட் இஸ் ஒன்லி டு பி அண்டர்ஸ்டுட். புரியுதா? எந்த விஷயத்தினாலுமே நம்ம பயப்படுவோம், பட் அது பயப்பட தேவையில்ல, அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்காங்க. இது எல்லாத்துலயும் நீங்க செய்யலாம். சைக்கிள் ஓட்டுறதுல ஆரம்பத்துல நம்ம கஷ்டப்படுறோம், பட் சைக்கிள் ஓட்டுறதுல என்ன, அது எப்படி கால் வைக்கணும், எப்படி நம்ம உடம்ப வளைக்காம பண்ணணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த செகண்ட்ல இருந்து அந்த சைக்கிள் ஓட்டிடுவீங்க. இதே மாதிரி தான் கார் எல்லாமே அப்படிதானே? ஸோ இதை தான் அவங்க சொன்னாங்க. அழகா சொல்லியிருக்காங்க, சிம்பிளா சொன்னாலும் சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மேரி கியூரி பாத்தீங்கன்னா ரேடியம் கண்டுபிடிச்சாங்க. அப்படிதானே? ரேடியம் அப்படிங்கிற ஒரு தனிமத்தை கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல், கதிரியக்க தனிமம். அந்த ரேடியம் கண்டுபிடிக்கும் போது நிறைய சவால்களை அவங்க சந்திச்சாங்க. ரேடியம்னா நிறைய சவால்களை சந்திச்சாங்க. ஆனா இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற தேடல் அவங்கள 2 முறை நோபல் பரிசு வாங்க வச்சது. ஒரு முறை வாங்குறது எவ்வளவு பெரிய லக்கு, எவ்வளவு பெரிய உழைப்பு வேணும். இவங்க 2 மட்டும் வாங்கினாங்க. ஸோ ஏன்னா அந்த விஷயத்தை இது ஏன் நடக்கு, இது ஏன் நடக்கு, ஏன் நடக்கு அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது போலதான் நாம பார்க்க போற காரங்கள், பேசஸ் நம்ம சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம குளிக்கிற சோப்புல இருக்கு, நம்ம வயிற்று வலிக்கு சாப்பிடக்கூடிய மருந்துல இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பேசஸ் எல்லாமே வேதியியல் தான். ஸோ அந்த புரிதலோடு இன்னைக்கு பாடத்தை நாம கவனிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாஸ்ட் கிளாஸ் சொல்லும் போது காரங்கள் என்றால் என்ன, பேசஸ் என்றால் என்ன அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுல அர்கனீசஸ் கொள்கை அப்படிங்கறத ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அர்கனீசஸ் தியரி. அர்கனீசஸ் கொள்கைப்படி ஒரு பொருளை நீர்ல கரைக்கும் போது அது ஹைட்ராக்சைல் அயானிகள், அதாவது ஹைட்ராக்சைல் அயான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பொருள், சரிங்களா? அந்த பொருளை நீங்க நீர்ல கரைக்கிறீங்க. நீர்ல கரைக்கும் போது OH மைனஸ் அப்படிங்கிற ஹைட்ராக்சைல் அயான்ஸ், தமிழ்ல ஹைட்ராக்சைடு அயனிகள், அது தந்ததுன்னா அதுதான் பேஸ். அதுதான் பேஸ். ஆனா எல்லா பேசஸும், எல்லா காரங்களும் நீர்ல கரையுமானா கரையாது. சோ அப்படி கரையக்கூடிய காரங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. சோ சில பேசஸ் நீர்ல கரையும், சிலது கரையாது. நீர்ல கரையக்கூடிய காரங்களை தான் நாம் வந்து அல்கலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா எரிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க, நிறைய இடத்துல கேட்பாங்க. அதாவது ஆல், நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ்ல சொல்றேன். ஆல் alkalis are bases
but not all bases are alkalis. அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் தான், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. ஏன்னா சிலது நீர்ல கரையும், பேசஸுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும், ஆனா அதுல நீர்ல கரையும் நீர்ல கரையாதுன்னு சில இது இருக்கு. நீர்ல கரையதை எரிகாரங்கன்னு சொல்றோம். ஸோ அவர் வந்து ஆல்ரெடி காரம் எரிகாரமா இருக்காரு. ஆனா எல்லா எரிகாரங்களும் காரங்களா இருந்தாலும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்களா அல்ல. சரிங்களா? நாட் ஆல் பேசஸ் ஆர் ஆல்கலிஸ். ஏன்னா சிலதான் கரையாத. சரியா? உதாரணத்துக்கு எக்ஸாம் சொல்லலாம். NaOH அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு தெரியும். இது வந்து ஒரு அல்கலி. ஆனா AlOH3 அப்படின்னு சொல்லக்கூடியது பேசஸ் மட்டும் தான். அது வந்து ஒரு பேஸ் மட்டும் தான். சரிங்களா? அது வந்து ஒரு பேஸ் மட்டும் தான், ஒரு காரம் மட்டும் தான். NaOH ஆல்கலி, ஏன்னா அது தண்ணியில கரைவார், எரிகாரம். சரிங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்து ஒரு எரிகாரம். ஸோ இந்த பாயிண்ட நீங்க பாத்தீங்க. இப்போ இந்த பேசஸை எப்படி நம்ம ஆசிட்டை கிளாசிஃபை பண்ணணுமோ அதே மாதிரி பேசஸை நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். அதாவது வகைகள். காரங்களை நம்ம 3 விதமா பிரிக்க போறோம். எதன் அடிப்படையில? ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் அசிடிசிட்டி, அமிலத்துவத்தின் அடிப்படையில. தமிழ்ல அமிலத்துவத்தின் அடிப்படையில். எப்படி அதை நம்ம ஆசிட பேச இது பண்ண மாதிரிதான். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மோனோ அசிட்டிக் பேஸ், ஒற்றை அமிலத்துவ காரம். நான் வந்து இதை மட்டும் எழுதுகிறேன், ஒற்றை அமிலத்துவ காரம். அதாவது ஒரு மூலக்கூறுக்கு ஒரு OH தரும். இப்போ NaOHனா ஒரே ஒரு OH. ஸோ ஒரே ஒரு OH, அதான் மோனோ அசிட்டிக் பேஸ், ஒற்றை அமிலத்துவ காரம். ரெண்டாவது டை அசிட்டிக் பேஸ், இரட்டை அல்லது இருமை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இரட்டை அமிலத்துவ காரம். ஸோ 2 OH கிடைக்கும். எடுத்துக்காட்டு MgOH2, இல்ல 2 ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இன்னொன்னு இருக்கு, ட்ரை அசிட்டிக் பேஸ், மும்மை அமிலத்துவ காரம். ஸோ இதுல வந்து 3 OH தரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல AlOH3, அதில் பார்த்தீங்கன்னா 3 தான் போடுதான். ஸோ 3 ஹைட்ராக்சைடு N தரும். இது வந்து எல்லாமே அமிலத்துவத்தின் அடிப்படையில், அசிசிட்டி பேஸ்ட் ஆன் அசிசிட்டி. இப்போ நம்ம அதே மாதிரி அயனைசேஷன் அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், அதாவது அயனியாதல் அடிப்படையில். ஒன்று வந்து ஸ்ட்ராங் பேசஸ், வலிமை மிகுந்த காரங்கள். சரியா? ஸோ நீரில் முழுவதுமாக அயனிரும், கம்ப்ளீட் அயனைசேஷன். இப்போ NaOH, KOH அப்படிங்கிற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்ல கம்ப்ளீட்டா அயனிரும், கம்ப்ளீட் அயனைசேஷன். அதே மாதிரி வீக் பேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு, வலிமை குறைந்த காரங்கள். வலிமை குறைந்த காரங்கள்னா பகுதியளவே அயனி வரும், அதாவது பார்ஷியல் அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் NH4OH. சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் அயானைசேஷன்ல நான் வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன். அதாவது காரங்களை நம்ம பிரிக்கிறோம். அப்படி காரங்களுடைய அமிலத்துவத்தை அடிப்படையில் பார்க்கும்போது ஒற்றை, இரட்டை, மும்மை அப்படி பார்த்தோம். செறிவின் அடிப்படையில் நம்ம கான்சன்ட்ரேஷன்ல செறிமிகு நீர்த்த அமிலங்கள், நீர்த்த காரங்கள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அடுத்த
தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா கான்சன்ட்ரேட் ஆல்கலி, டைல்யூட் ஆல்கலி. அயனைசேஷன் அடிப்படையில் நம்ம ரெண்டானா பிரிப்போம். ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ், வலிமை மிகுந்தது, வலிமை குறைந்தது. வலிமை மிகுந்ததுல பார்த்தீங்கன்னா தண்ணியில நல்லா கரைஞ்சி கம்ப்ளீட்டா உங்களுக்கு அயனைஸ் ஆயிரும். சரியா, முழுவதுமாக அயன் வரும். ஆனா வீக் பேஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில பாதி அளவு தான் அயன் வரும். ஸோ NH4 OH அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இந்த காரத்தோடைய பண்புகளை பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். ஓகே, காரங்களின் பண்புகள். அதாவது டேஸ்ட், இதோட சுவை கசப்பு சுவை, அதாவது பிட்டர் டேஸ்ட். அதுக்கப்புறம் டச், தொட்டு பார்த்து பார்க்கறது. நீங்க சோப்பை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வளவளப்பு தன்மை வரும். அதாவது சோப்பி டச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோப்பெல்லாம் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா வளவளப்பா இருக்கலாம், பேஸ். அதுக்கப்புறம் லிட்மஸ் டெஸ்ட். இது வந்து எப்படி ஆசிட் வந்து ப்ளூவை ரெட்டா மாத்தணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ABR அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் இருக்கு, சரிங்களா? ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ இன்டு ரெட். இது ரெட் டு ப்ளூ, அதாவது ரெட் லிட்மஸ ப்ளூவா மாத்தும். சரியா? ரெட்ட ப்ளூவா மாத்துது. இது வந்து பேஸ். ஆசிட்டுக்கு ஆப்போசிட்டா. கிளியரா? சோப்பு லிட்மஸை ப்ளூ லிட்மஸாக, அதாவது நீளமாக மாற்றும். அதுக்கப்புறம் நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன்னா நடுநிலையாக்கல் வினை. நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா ஒரு பேஸ் கூட ஒரு ஆசிட் சேர்ந்தா சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். சால்ட் பிளஸ் வாட்டர், அதாவது உப்பும் நீரும் கிடைக்கும். சரியா? எந்த பேஸ் கூட HCl கூட NaOH சேர்த்தீங்கன்னா HCl அப்படிங்கிற அமிலம், NaOH காரம், ரெண்டு சேர்ந்தா என்ன? NaCl அப்படி உப்பு, அது போக வாட்டர் H2O அப்படிங்கிற வாட்டர் கிடைக்கும். இதை நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? காரங்களுடைய பயன்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய NaOH எடுக்கிறோம். இது வந்து சோப்பு தயாரிக்க யூஸ் ஆகும். மேனுஃபேக்சர் ஆஃப் சோப். ஓகே, அந்த இடத்துல. அப்புறம் CaOH2, கால்சியம் ஹைட்ராக்சைடு. வெள்ளை அடிப்ப, அதாவது ஒயிட் வாஷிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அடிக்க. அதுக்கப்புறம் MgOH2 அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம ஸ்டொமக் டிஸார்டர், அதாவது வயிற்று நெஞ்செரிச்சல்லாம் வரும். ஸ்டொமக் டிஸார்டர்லாம் நடக்கும்போது அதுக்கு இந்த வயிற்று கோளாறுக்கு மருந்தா கொடுப்பாங்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூசஸ் வந்து இதுல இருக்கு. கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம்.
நான் இப்போ ஸ்க்ரீனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் இப்போ தெரியுது, தெரிய வருது. சரிதா? எஸ், ஓகே. ஸோ இந்த ஆசிட் பேஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு இருக்கு, சரியா? இப்போ இதுல வந்து நம்ம ஸ்ட்ரென்த், கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ அப்படிங்கிற இதுல போறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. வாட்டர், ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதானே? இப்போ ஃபர்ஸ்ட் நான் வாட்டர் எடுக்கிறேன். இந்த வாட்டர் எடுத்தோடனே இதுல பிஹெச் அப்படிங்கறத நான் வச்சுக்கிறேன். வாட்டருக்கு 7 அப்படிங்கிற பிஹெச் பத்தி நீங்க லேசா தெரிஞ்சிருப்பீங்க. இதுல பார்க்கலாம். வாட்டருக்கு வந்து 7. ஏன்னா அவர் அமிலமும் கிடையாது, காரம் கிடையாது. ஓகேவா? ரைட். எப்படி அடிச்சுக்கேன். இப்போ இதுல ஸ்ட்ராங் ஆசிட்டை நான் எடுக்க போறேன். இப்போ பாருங்க, ஸ்ட்ராங் ஆசிட் எடுக்க போறேன். மாலிகூல்ஸை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அடர்த்தி அதிகமா இருக்கு. நான் கொஞ்சம் மேல தகுக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேலையை காமிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ இப்போ எடுத்து அந்த ப்ராபை நான் டிப் பண்றேன். ஆசிட்டோடைய பிஹெச் உங்களுக்கு தெரியுது 2. ஏன்னா 7 தான் நியூட்ரல். 6, 5, 4 இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஆசிட். ஸோ 2 வந்திருக்கு. அந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாகும்போது ஸ்ட்ராங் ஆசிட் 1, 2லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அதனால இங்க 2ன்னு காமிச்சு. ஏன்னா ஸ்ட்ராங் ஆசிட் நான் கிளிக் பண்ணேன். அப்படியா? புரியுதா? ரைட். இப்போ அதே மாதிரி நான் வந்து வீக் வீக் ஆசிட்டை பார்க்க போறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5, 6 அந்த அளவுக்கு வர பாருங்க. 4.50 அதான் வருது. மாலிகூல்ஸையும் நீங்க பாக்குறீங்க. ஓகே. இப்போ ஸ்ட்ராங் பேஸ் எடுக்க போறோம் பாருங்க. பேஸ் அதாவது 8, 9, 10, 12 அப்படி இருக்கும். 14 வரைக்கும். ஸோ 12, 13, 14 ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ். எஸ், அந்த பிஹெச் பாக்குறீங்க. இது வந்து பேஸ். ஓகேவா? இப்போ வீக் பேஸ் எடுக்கிறீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 8, 9 அந்த ரேஞ்சில் வரும். எஸ், நீங்க பாக்குறீங்க. ரைட்டா? இந்த மாதிரி பிஹெச் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ பிஹெச் பார்த்தீங்க. இப்போ இந்த கலர் பிஹெச் கலர் கீ இது வந்து 1ல இருந்து, அதாவது 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். பேஸுக்கு ஒரு ஆசிட் லிக்விட்ல மூக்குனா, ஒரு பேஸ் லிக்விட்ல மூக்குனா எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. சரியா? உதாரணத்துக்கு நான் வாட்டர்ல எடுக்கிறேன். வாட்டர்ல எடுத்து இதை டிப் பண்றேன். என்ன கலர் இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி கிரீன் கலர்ல மாறுதா? எஸ், குட். கிரீன் கலர் எங்க இருக்கு பாருங்க. இந்த கலர் கரெக்டா 7வதுல இருக்கும். ஏன்னா வாட்டருக்கு நம்ம இப்பதான் சொன்னோம் 7 அப்படின்னு சொன்னோமா? எஸ், பாத்தீங்களா? ரைட்டா? இதே மாதிரி ஒவ்வொன்றா பார்ப்போமா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் எடுக்கிறீங்க. ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்தோடனே இதை டிப் பண்றீங்க. ஸோ டிப் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஆசிட், ஸோ இந்த கலர்ல ஆக்சுவலி ஒரு 2வது கலர்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஸ்ட்ராங் பேஸ் எடுங்க. ஊதா கலர்ல ஒரு 13, 14. ஏன்னா ஸ்ட்ராங் பேஸ் தானே. ஒரு 13, 14 கிடைச்சிருக்கு. இந்த கலர் எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இருக்கு 12. எஸ். வீக் பேஸ் அப்படின்னா அது ஒரு கலர்ல இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 9. எஸ், வந்துட்டா? இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். இது கிளியர் ஆயிட்டா? இப்போ அடுத்து இந்த பல்ப் வச்சு பார்க்க போறேன். இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வாட்டர் எடுக்கிறேன். வாட்டர்ல எடுத்துட்டு ஒரு நிமிஷம். வாட்டர்ல எடுத்துட்டு நான் இதை 2யும் டிப் பண்றேன். அந்த மைனஸ் பிளஸ் அப்படின்னு இருக்கலாம். இதை வந்து டிப் பண்றேன். வாட்டர்ல ஒரு லைட்டுமே எரியல. அப்படிதானே? ஓகே. இப்போ பாருங்க, நான் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் எடுக்கிறேன். எடுத்தோன்னே டிப் பண்ணான்னு பாருங்க, பல்ப் ரொம்ப அழகா எரியுது, பிரகாசமா எரியுது. நோட் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்றதுல நிறைய பாயிண்ட் நீங்க ஏன்னு நீங்க கேட்க போறீங்க. நான் இப்போ சொல்றேன். வீக் ஆசிட் பல்ப் எரியுது, ஆனா அந்த அளவுக்கு பிரகாசம் இல்லை. ஸ்ட்ராங் பேஸ் பிரகாசமா எரியுது. வீக் பேஸ் பிரகாசம் கம்மியாயிருக்கு. ஸோ இது வந்து உங்க புக்கிலே ஒரு ஆக்டிவிட்டியில கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். புக்கில் ஆக்டிவிட்டியில கொடுத்துருக்காங்க. நீங்க பாக்குறீங்க. அந்த அந்த ஆக்டிவிட்டியை பாருங்க, உங்களுக்கு புரியும். அதாவது
நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பிளஸ் மைனஸ் இருக்கக்கூடிய அந்த டெர்மினலை எடுத்து சொல்யூஷன்ல முக்குறேன். கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா பல்ப் நல்லா அழகா எரியுது. ஸோ ஆசிட் மாலிகூல்ஸ்ல நீங்க வைக்கும் போது நல்லா ஆசிட்ல முக்கும் போது நல்லா அழகா எரியுது. அடுத்த வீக்கு மாத்தினா அந்த அளவுக்கு எரியல, ஏன்னா ரொம்ப பிரகாசமா எரியல. ஏன்னா வீக் ஆசிட்ல கொஞ்சோண்டு என்ன ஆகும், பார்ஷியல் டிசோசியேஷன் நடக்கும். அதாவது கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க பாத்தீங்க, அதே மாதிரி இங்க பார்ஷியல் கரைஞ்சதை பாக்குறீங்க, அதனால அது வீக் ஆசிட் சொல்லுவாங்க. அதுல வந்து தண்ணியும் கலந்துருக்கனால ஏற்கனவே தண்ணியில வந்து பல்ப் எரியல பார்த்தோம். ஸோ அதனால ரொம்ப வீக்கா எரியுது. சரியா? ஸோ ஏன்னா அங்க அயான்ஸ் கம்மியா இருக்கனால கரண்ட் ஃப்ளோவும் கம்மியாயிடுச்சு. ஆனா நீங்க ஹை அப்படி ஸ்ட்ராங் சொல்லக்கூடிய ஸ்ட்ராங் ஆசிடோ இல்ல பேஸோ பார்க்கும்போது அங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சு. நீங்களே பாத்தீங்க அந்த மாலிகூல்ஸ் அதிகமா இருந்துச்சு. அதுமாதிரி பிஹெச் மீட்டரையும் பார்த்தீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் அதிகமா இருக்கனால உங்களுக்கு பல்பு நல்லா பிரகாசமா எரியுது. ஓகே ரைட். இப்போ இதுல வந்து ஸோ இதுல வந்து என்ன அப்படிங்கிறது இங்க தெரில. சொல்யூஷன் அப்படின்னு போட்டு ஆசிட் பேஸ் இருப்பாங்க, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இதுல கான்சன்ட்ரேஷன் நம்ம கூட்டலாம், ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம், எல்லாம் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் பல்ப் எடுக்கிறேன். இப்போ எடுத்துட்டு இப்போ வந்து என்ன இதுல இருக்கு, ஆசிட்ல இருக்கு. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நான் என்ன பண்ணணும்னா குறைக்கிறேன். பிரகாசம் குறையிற நீங்களே பார்க்கலாம். அந்த செறிவை நான் கூட்டுறேன், அதான் கான்சன்ட்ரேஷன். அந்த மாலிகூல்ஸ் கூடுது பாருங்க, பிரகாசம் அறியுது. ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தை நான் ஸ்ட்ராங்கா மாத்துறேன், ரொம்ப இன்னும் பிரகாசம் அறியுது. வீக்கா மாத்துறேன், பாத்தீங்களா? எஸ். ஸோ இங்க நீங்க அந்த ஒரு சொல்யூஷன், ஒரு ஆசிடோ பேஸோ, அதோட ஸ்ட்ரென்த் வலிமை, செறிவு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. சப்போஸ் ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கிட்டு அதோட கான்சன்ட்ரேஷனை நீங்க ஹையா வைக்கலாம், ஹையா எடுத்துக்கிட்ட கான்சன்ட்ரேஷனை வீக்கா வைக்கலாம். அடுத்து நான் ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்துட்டு அதை ரொம்ப டைலூட் பண்ணலாம், கொஞ்சம் தண்ணியை சேர்த்தா அது டைலூட் ஆகும், நீர்த்த அமிலமா மாறிடும். ஓகேவா? இதெல்லாம் இதுல நீங்க பார்த்து ஓகே பல்ப் எப்படி எரியுது, பிரகாசமா எரியுது அப்படிங்கிற பார்க்கலாம். அதே மாதிரி பிஹெச் இதை எடுத்துட்டு இப்போ இது எவ்வளவு 1.69. ஓகே, அப்ப இது வந்து ஒரு ஆசிட் சொல்யூஷன் அப்படிங்கன்னு சைடில் நீங்க பார்க்காம கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேலையை வச்சு கண்டுபிடிச்சலாம். ஆஹா இது ஓகே, பிஹெச் வந்து 1.69 இருக்கு. சப்போஸ் அந்த மீட்டரை நான் வந்து உங்க கண்ணுக்கு தெரியல, நான் வந்து வேற மாத்துறேன். நீங்க உங்ககிட்ட வந்து இந்த இருக்கு பிஹெச் மீட்டரை உள்ள வச்சு பார்க்குறீங்க 12.31. ஓகே, 12, 13, 14 வந்துட்டா ஸ்ட்ராங் பேஸ் சார் அப்படின்னு சொல்லலாம். கிளியர் ஆயிடா? ஸோ இந்த மாதிரி ஆசிட் பேஸை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளியர் ஆயிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல நான் வந்து அந்த இன்னொரு சிமுலேஷன் காமிக்கிறேன். அந்த சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா இதுல நீங்க இந்த லிட்மஸ் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுல வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் டெஸ்ட்ல அழகா காமிக்கிறேன், குயிஸ் எல்லாமே இருக்கு. அது வந்து அடுத்த கிளாஸ்ல காமிக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு இது போதும். அண்ட் இப்போ நம்ம படிச்ச இதை வந்து ஒரு 3 ஒன்வேர்டு இருக்கு. அந்த 3 ஒன்வேர்டை நம்ம ரீகால் பண்ண போறோம். ஸோ இந்த ஒன்வேர்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்னுடைய ஸ்கிரீனை இப்போ ஷேர் பண்ண திருப்பியும் நம்ம இன்னைக்கு படிச்சிருந்ததுல இருந்து ஒரு 3 ஒன்வேர்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டர்ன்ஸ் ரெட் லிட்மஸ் பேப்பர் இன்டு ப்ளூ? பின்னொன்றில் எது சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமா மாற்றும்? யோசிச்சு பாருங்க. ஆசிடா பேஸா? எலுமிச்சை சாறு, டிசில்டு வாட்டரு, காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர், சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆசிட், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். எது வரும்னு நினைக்கிறீங்க? கீழே உள்ளதுல ஏதோ ஒரு ஒரு பீக்கர்ல வச்சிருக்கீங்க. ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவா மாறுது. ரெட் லிட்மஸ் ரெட்டை வந்து ப்ளூவா மாத்துறது. எஸ், வெரி குட். பேஸ் தான் மாற்றும், சோடியம் ஹைட்ராக்சைடு. எஸ், ஏன்னா லெமன் ஜூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் தான். அதுக்கு ரீசன் இங்கே படிக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு பேசஸ் காரங்கள் தான் ரெட் லிட்மஸை ப்ளூவா மாற்றும். NaOH அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் பேஸ் பார்த்தோமா? ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா NaOH. செகண்ட் ஒன் வேர்டு, வாட் இஸ் த பேஸ் தட் இஸ் சாலிபிள் இன் வாட்டர் கால்டு? நீரில் கரையும் காரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆசிட், அமிலம்.
இண்டிகேட்டர் நிறங்காட்டி, அல்கலி எரிகாரம், சால்ட் உப்பு. இதுவுமே ரொம்ப ஈஸி. அதுதான் பேஸை வந்து வாட்டர் நல்லா கரையக்கூடிய பேஸுக்கு பேர் என்ன பேரும் கேட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ நேரம் நடத்தணும்? எரிகாரம். எஸ், ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அமிலம் நிறங்காட்டிலாம் வராது. ஆன்சர் பாருங்க, எரிகாரம். வாட்டர் சால்யூபிள் பேசஸ் ஆர் ஸ்பெசிபிகலி கால்டு அல்கலிஸ். எல்லா காரங்களும் நீரில் கரையாது. எதெல்லாம் கரையுதோ அதை தான் எரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது கிளியர் ஆட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நம்ம மூணாவது ஒன்னோடு போகலாம். இது ஒரு நல்ல ஒன்னோடு, நம்ம பார்த்த ஒன்னோடு தான். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் as a medicine for dash. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸுக்கு மருந்தாக பயன்படுகிறது. ஃபீவரா, காய்ச்சலுக்கா, ஸ்டொமக் டிஸார்டர் வயிற்று கோளாறு, அசிசிட்டி அதுக்கா, அசிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தல நெஞ்செரிச்சல்லாம் வரும். நம்ம சில பேருக்கு அந்த காரமான உணவுகளோ எண்ணெய் சம்மந்தப்பட்ட உணவுகளோ எடுக்கும் போது நெஞ்சுக்குள்ளே வரும். அப்போ கடையில் போய் எல்லாம் வாங்குவாங்க, விளம்பரம் கூட போடுவாங்க, பார்த்துப்பீங்க. டூத் ஆக், பல் வலியா, பாடி பெயின் உடல் வலியா, எதுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஆன்சர் நேரம் கெஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, குட். ஸோ ஆன்சரு எஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். வயிற்று கோளாறு, அசிசிட்டி. இல்லை ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி ஸ்டொமக் டிஸார்டர், வயிற்று கோளாறு, அசிசிட்டி. ஸோ இட் ஆக்ட் அஸ் ஏ ஆன்டாசிட், அமில நீக்கி, டு நியூட்ரலைஸ் எக்ஸஸ் ஆசிட் இன் த ஸ்டொமக். அதாவது நான் அதான் சொன்னேன், சில பேருக்கு காரமான உணவுகளோ எண்ணெய் பலகாரமோ அந்த மாதிரி எடுக்கும் போது நெஞ்சு எரிச்சல் வரும்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ஸ்டொமக்ல ஏற்கனவே ஹச்சிசிஎல் ஆசிட் இருக்கு. பட் சில பேருக்கு அதிகமாக சுரக்கும். அப்படிதானே? அது சாப்பிட்ட உடனே சுரக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கு. சாப்பிடாம இருந்தா ரொம்ப சுரக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்படி அதிகமா ஆசிட் சுரந்தா அதை நியூட்ரலைஸ் பண்ணணும், அதை நடுநிலையாக்கணும். திருப்பி நீங்க ஒரு ஆசிட் பண்ணக்கூடாது, திருப்பி ஒரு வாட்டரை நீங்க பண்ணக்கூடாது. வாட்டர் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. பேஸை தான் நீங்க பண்ணணும், ஒரு காரத்தை தான் பண்ணணும். ஸோ அந்த காரம் தான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, MgOH2. சரியா? ஸோ இட் ஆக்ட் அஸ் ஆன்டாசிட், அமில நீக்கி. தமிழ்ல பாருங்க, அமில நீக்கி. அப்ப அந்த அமிலத்தன்மையை நீக்க செய்யறது, நீர்த்த செய்யறது, நியூட்ரலைஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுதா? ஸோ இந்த மூணு ஒன்னோடுமே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்னோடு தான். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ மூணு படிக்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே ரைட் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். இப்போ ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஹோம்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காமிட்டுறேன். ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் இப்போ தெரிய வருது. சரியா? இதான் ஹோம்ஒர்க். உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் எழுதிக்கோங்க. எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ் பேஸ்ட் ஆன் தேர் அசிசிட்டி வித் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச். இது அடிக்கடி உங்க எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ தமிழ்லையும் அதை நான் சொல்றேன். காரங்களை அவற்றுடைய அமிலத்துவத்தின் அடிப்படையில வகைப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நம்ம பார்த்தோமா இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோமா அசிசிட்டியா பேஸ்ட் ஆன் தேர், அதாவது பேஸ அந்த பேஸ்ட் ஆன் அசிசிட்டி வழியா பிரிச்சதை பார்த்தோம். நீங்க அதை டைப் மட்டும் எழுதாம அது கூட ஒரு எக்ஸாம்பிள் வரணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்கணும். இதுதான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். நல்ல கொஸ்டின், இதை படிங்க. அண்ட் இன்னைக்கு நடத்தின எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்தின எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். காரங்கள் பார்த்தோம், எரிகாரங்கள் பார்த்தோம், அதை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட், அயனைசேஷன், அயனியுறுதல் படி, அமிலத்துவத்தின் அடிப்படையில பேஸ்ட் ஆன் தி அசிசிட்டி அப்படிங்கிற பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம். அந்த ஆக்டிவிட்டியில் நீங்க பிஹெச் லெவல் பார்த்தீங்க. இப்போ இந்த புக்ல இந்த இடத்துல உங்களுக்கு பிஹெச் இல்லாட்டாலும் நீங்க தெரிஞ்சதுக்கான இந்த பிஹெச் நான் கொடுத்தேன். முக்கியமா அந்த பல்ப் எரியறத பார்த்தீங்க. அது உங்க புக்ல ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கு, அதை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்ததான் அதை வீட்டில் போய் பாருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம மீதி உள்ள இந்த இதுல சம்பந்தப்பட்ட நிறங்காட்டி பின்னாடி ஒரு டாபிக் இருக்கு, இண்டிகேட்டர். அதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ டவுட் எதுவும் இல்லைங்களா? சரிப்பா, ஓகே. கிளாஸை நிறைச்சத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.